நாய்களால் தங்களுக்கு தேவையான விட்டமின் சியை தாங்களே உருவாக்கி கொள்ள முடியுமா? விட்டமின் சி குறைவதால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன? எந்த வகையை சேர்ந்த நாய்களுக்கு விட்டமின் சி உணவுகள் கண்டிப்பாக தர வேண்டும்? அனைவருக்கும் வணக்கம். பிட்ஸ் டைரி பேஜஸ் என்கிற எங்களின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது டாக் டயட் சீரீஸ் எபிசோட் 5 விட்டமின் சி ஃபார் டாக்ஸ். விட்டமின் சினாலே நமக்கு பொதுவாக நினைவுக்கு வரக்கூடியது நோய் எதிர்ப்பு திறன். நோய் எதிர்க்கும் திறனை வளர்க்கும் விட்டமின் சி நாய்க்கு எப்போது தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக விட்டமின் சியால் நாய்க்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? விட்டமின் சி ஒரு இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது அணுசிதைவை தடுக்கும் தன்மை கொண்டது. அதனால் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும், வயது மூப்பை தள்ளி போடும். அந்த மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் விட்டமின் சிக்கு அதிகம். வலி, வீக்கம் போன்றவற்றை குறைக்க உதவுகிறது. காயத்தை ஆற்றவும் திசுக்களை சரி செய்யவும் உதவுகிறது. பற்களை உறுதியாக வைக்க உதவுகிறது. வயது முதிர்ந்த நாய்கள் மற்றும் மனசோர்வடைந்த நாய்கள் நோயிலிருந்து மீள விட்டமின் சி உதவுகிறது. இப்படிப்பட்ட விட்டமின் சி கண்டிப்பாக அவசியம் போது நாய்களுக்கு விட்டமின் சி உணவுகள் நாம் தர வேண்டுமா அப்படின்னு பார்த்தா, பொதுவாக நாய்களுக்கு தங்களுக்கு தேவையான விட்டமின் சியை தாங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. அது தங்களுக்கு தேவையான விட்டமின் சியை தங்களின் கல்லீரலில் உருவாக்கி கொள்ளும். ஆனால் வயது முதிர்ந்த, நோய்வாய்ப்பட்ட மற்றும் மன அழுத்தத்தில் உள்ள நாய்களுக்கு விட்டமின் சி தேவை அதிகரிக்கக்கூடும். அம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் உணவின் மூலம் விட்டமின் சி வழங்கப்பட வேண்டும். விட்டமின் சி பற்றாக்குறைக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். விட்டமின் சி பற்றாக்குறை நாய்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஒருவேளை பற்றாக்குறை ஏற்பட்டால் அதற்கான அறிகுறிகள் சோர்வு, அடிக்கடி நோய் தொற்று ஏற்படுதல், உடல் நலம் தேறுவதற்கு கூடுதல் நேரம் பிடித்தல், மூட்டு பிரச்சனைகள் அல்லது நடமாடுவதில் சிரமம், காயமாற தாமதமாகுதல். விட்டமின் சி அதிகமானால் என்ன ஆகும்? பொதுவாக விட்டமின் சி அதிகமானால் சிறுநீர் வழியாக வெளியேறிவிடும். ஆனால் மிக அதிகமான அளவில் விட்டமின் சி நாயின் உடலில் இருந்தால் பேதி மற்றும் வயிற்றுக் கோளாறுகள் ஏற்படும். சில நாய்களுக்கு சிறுநீரகத்தில் கல் உருவாகவும் வாய்ப்பிருக்கிறது. விட்டமின் சி உணவுகள், நாய்க்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். நெல்லிக்காய், இது துருவிய நெல்லிக்காய் தான் தரணும். இது 1-2 சிட்டிகை அளவு தான் தரணும், தினமும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஆரஞ்சு, இது தோலை உரித்து விதைகளை நீக்கி எப்பயாவது 1 அல்லது 2 துண்டுகள். பப்பாளி சிறிதளவு, அன்னாசி சிறிதளவு, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இதெல்லாமே சிறிதளவு எப்பயாவது. சமைத்த பூசணி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதெல்லாமும் சிறிதளவு. கீரை மற்றும் பச்சை பூக்கோசு. ஆனால் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இதில் எதுவாக இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் தான் செய்யணும். அவர் சொல்லக்கூடிய அளவை மட்டும்தான் பின்பற்றணும். பொதுவாக நாய்களுக்கு கூடுதல் விட்டமின் சி தேவைப்படாது. சில குறிப்பிட்ட சூழல்களில் மட்டும் இயற்கை உணவின் மூலம் விட்டமின் சி அளிக்கலாம். அதுவும் விலங்கு நல மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மட்டும்தான். மனிதர்கள் உண்ணும் விட்டமின் மாத்திரைகளை ஒருபோதும் நாய்களுக்கு நாம் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு புதிய உணவையும் உங்கள் செல்லக்குட்டிக்கு கொடுக்கும் முன்பு உங்களின் விலங்கு நல மருத்துவரை கலந்தாலோசித்து பின் கொடுக்கவும். அடுத்த காணொளியில் நாய்களுக்கு விட்டமின் டி பற்றி பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.